ஹே கைஸ், இது பிரம்மணன் கோவில் ராமாயணத்தோட 4வது பகுதி. இப்போ நாம் இலங்கையில் இருக்கோம். இங்கே லெஃப்ட் சைட் கடைசியில் நாம் சீதையை பார்க்கலாம். அவங்கள சுற்றி 2 ராட்சசிகள் இருக்காங்க. அதில் ரைட் சைடில் நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு ராட்சசி சீதையை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னன்னு கன்வின்ஸ் பண்ணுறான்னா, சீதையை ராவணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறா. ராவணன் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள இலங்கையோட ராணியா ஆக்க விரும்புறான். அதனால அவன் அந்த ராட்சசிகளை விட்டு சீதைய கன்வின்ஸ் பண்ண சொல்லி இருக்கான். நின்றுகிட்டு இருக்கிற அந்த ராட்சசி சீதையோடு பேசி சீதைக்கு எடுத்து சொல்லி அவங்களோட மனசை மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. பிடிவாதம் பிடிக்காம ராவணனை கல்யாணம் பண்ணிக்கும்படி அவ சீதைக்கு சொல்றா. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீதை உயிரோடு இருக்கிறதும் ராவணன் அவங்கள கடத்திக்கிட்டு போனதும் ராமருக்கு தெரியும். ஏன்னா ஜடாயு என்ன நடந்தது அப்படின்றத ராமர்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயம் சீதைக்கு தெரியுமா? ஆனா சீதைக்கு அவங்களுக்கு ராமரும் லக்ஷ்மணரும் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு தெரியுமா? இல்ல, ராமர் உயிரோடு இருப்பாரா அப்படின்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரியாது. அவங்களால கெஸ் பண்ண தான் முடியும். ஒருவேளை ராமரும் லக்ஷ்மணரும் அந்த மாயமானால கொல்லப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சீதை கவலைப்படுறாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் இன்னும் தன்னை தேடி வரலையோ அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இங்க இன்னொரு ராட்சசி நல்லா சுருட்ட முடியோட முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சீதை அவங்களோட தலைய ரொம்ப அன்பா தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. திரிஜடை அப்படின்ற இந்த ராட்சசி அவங்களோட ரொம்ப நம்பகமான ஃப்ரெண்டாவே ஆயிடுறாங்க. அவங்க சீதைய கவலைப்படாம இருக்கும்படி சொல்றாங்க. ஆனா இன்னும் அனுமான் சீதைய கண்டுபிடிச்சாரா இல்லையா? எஸ், ஒரு மரத்தோட உச்சியில இருக்கிற இலைங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி அவரை காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த சிற்பத்தை ரொம்ப உயிரோட்டத்தோட செதுக்கியிருக்காங்க. மேலோட்டமா இந்த சிற்பத்தை பார்க்குற ஒருத்தர் சுலபமா அனுமானை மிஸ் பண்ணிடுவாரு. அனுமான் சீதை கிட்ட இருந்தும் ராட்சசிகள் கிட்ட இருந்தும் மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டுல, நீங்க அவரை பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட இருந்தும் தான் மறைஞ்சிருக்காரு. ஹனுமானோட கண்கள்ல அந்த சந்தோஷத்தை பாருங்களேன். தான் கடைசியா சீதைய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பரவச நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சிற்பத்தை பாருங்க. இங்க அனுமான் நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரு தனக்கு பின்னால எதையோ காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரு யார காமிச்சிட்டு இருக்காரு? இன்னொரு அனுமான். 2 அனுமாரா, ட்வின் பிரதர்ஸா, மல்டிவர்ஸா அப்படின்னு கூட நீங்க யோசிப்பீங்க. அவங்க 2 பேரையும் பாருங்க, ஐடென்டிக்கலா அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்காங்க. எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, ராமாயணத்துக்கு அத்தாரிட்டியா இருக்கவங்களால கூட இந்த சிற்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா நாம இதை டீகோட் பண்ணலாமா? இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உண்மையிலேயே அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கரா இருக்கணும். சிற்பங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த கல்லோட கலர்ல உங்க கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கல், இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கு. ரைட் சைடில் இருக்கிற ஸ்லாப் அதை விட அதிக வெள்ளையா இருக்கு. அது ஏன்னா இந்த கல் எல்லாம் அடிக்கடி வந்த நிறைய பூகம்பங்கள்னால கம்ப்ளீட்டா டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. 1733ல ஒரு டச் எக்ஸ்ப்ளோரர் இதை கண்டுபிடிச்சப்ப பிரம்மணன் கோவில் காம்ப்ளெக்ஸ் முழுக்க இடிஞ்சு போய் அழியிற நிலைமையில இருந்திருக்கு. ஆனா அந்த கோவில் இடிபாடுகள்ல இருந்ததுனால இந்த கல் ஸ்லாப்ஸ் எல்லாம் எப்படி கலர் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்து போன கல் எல்லாமே நிலத்துக்கு மேலே இருந்த கற்கள் வெயிலுக்கும் மழைக்கும் எக்ஸ்போஸ் ஆகி கடந்திருக்கு. வெள்ளையா இருக்கிற இந்த கல் ஸ்லாப்ஸ் எல்லாமே நூற்றுக்கணக்கான வருஷங்களா நிலத்துக்கு அடியில புதைஞ்சு கிடந்திருக்கு. வெயிலும் மழையும் படாததுனால இது ஓரளவு பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கு. ஓகே, வெள்ளை ஸ்லாப் நிலத்துக்கு அடியில புதைஞ்சிருந்தது, கருப்பு ஸ்லாப் நிலத்துக்கு மேல இருந்து கிடைச்சது. ஆனா பிரவீன்,
இது எப்படி இந்த 2 அனுமாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல. இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எல்லா கல் ஸ்லாப்ஸும் இடம் மாறி வேற வேற இடங்கள்ல அங்கங்க சிதறி கிடந்திருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட்க்கு நூற்றுக்கணக்கான சிற்பங்களை வரிசையா அடுக்கி அரேஞ்ச் பண்ண வேண்டிய பெரிய வேலை இருந்தது. அவங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும். ஆனா இங்க நடுவுல ஒரு கல்லை காணோம் பாருங்க. ஆமா, ஒரு கல் ஸ்லாப் நடுவுல காணாம போயிடுச்சு. லைட் கலர் ஸ்லாப்ல கீழே இருக்கிற மர சாமான்கள்ல அதோட ரைட் சைடு ஓரங்களை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனா அதோட லெஃப்ட் சைடு ஓரம் எங்க போச்சு? அது அங்க இல்ல. லெஃப்ட் ஸ்லாப்ல இருக்கிற மரத்தை பாருங்க. அதுவும் நிச்சயமா ரைட் சைட் ஸ்லாப்ல கண்டினியூ ஆகல பாருங்க. அதனால நடுவுல இருக்க வேண்டிய உண்மையான கல்லு உடஞ்சோ அழிஞ்சோ போயிருக்கணும். இல்லைன்னா இன்னமும் மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கணும். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற அனுமான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இதை அசம்பிள் பண்ண அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிக்காக நாம இந்தோனேஷியாவோட ஆர்கியாலஜிஸ்டையும் ஹிஸ்டோரியன்ஸையும் ரொம்பவே பாராட்டி தான் ஆகணும். பிரமணன் கோவில் காம்ப்ளெக்ஸோட பழைய போட்டோவை பாருங்க. இது முழுசா அழிஞ்சு போற நிலைமையில இருந்திருக்கு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு ராமாயணத்துல இருந்து செதுக்கப்பட்ட எக்கச்சக்கமான சீன்ஸை காட்டிட்டேன். நீங்க அதுல ஏதாவது ஒரு தப்பையோ மாத்தி அலைன் பண்ணி வச்சிட்ட மாதிரியோ எதையுமே பார்க்கல இல்லையா? கதை இது வரைக்கும் அப்படியே ஃப்ளோவா சீரா தான் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால நீங்க கூட இந்த சிற்பங்கள் எல்லாமே 1200 வருஷங்களுக்கு முன்னால இது செதுக்கப்பட்டதுல இருந்தே இதே மாதிரி தான் அசம்பிள் ஆயிருக்கும், இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் இல்ல. இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா செதறி கிடந்திருக்கு. கற்கள் குவியல் குவியலா ஒரு மலை மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆர்கியாலஜிஸ்டும் ஹிஸ்டோரியன்ஸும் துண்டு துண்டா கடந்த இத்தனை கல்லுங்களையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்களோட முயற்சிகள் இல்லாம இந்த பிரம்பணனோட ராமாயணத்தை இன்னைக்கு நாம இப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. சரி, வாங்க மறுபடியும் ராமாயணத்துக்குள்ள போவோம். ஸோ ரைட் சைட்ல அனுமான் சீதை கிட்ட பேசிட்டு இருக்கிறத நாம பார்க்கலாம். சீதை கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயங்களையும் அனுமான் அவங்களுக்கு விளக்கமா சொல்றாரு. சீதை கடைசியா தன்னோட ஹஸ்பண்ட் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நிம்மதியாயிடுறாங்க. அவர் வந்து தன்னை மீட்டுக்கிட்டு போவாரு அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்துடுது. அவங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை நாம பார்க்கலாம். அவங்களோட ராட்சசி ஃப்ரெண்ட் திருஜடை ஒரு பெரிய புன்னகையோட காமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட பல்லு வெளியே தெரியுது. அவங்க சீதைய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆறுதலா அவங்கள தேத்துற மாதிரி தோணுது. ஆனா ஒரு ராட்சசிய நம்ப முடியுமா? ஒருவேளை அவ போய் ரகசியமா ராவணன் கிட்ட அனுமான் சீதையை பார்க்கறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா? சீதைய இங்க செதுக்கி இருக்கிற விதம் ரொம்பவே புதுரா இருக்கு. ஆக்சுவலா நம்ம நாட்டு ராமாயணத்துல சீதை ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உடம்பு மெலிஞ்சு போய் ரொம்ப ஒல்லியாகிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் பிரம்மணன் ராமாயணத்துல சீதை பார்த்தீங்கன்னா எடை அதிகமாகி வெயிட் போட்டுறாங்க. ஆனா இதுதான் ஒருவேளை இன்னும் கரெக்டா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. மனுஷங்க டிப்ரெஸ் ஆகும்போது உண்மையிலேயே எடை கூடுறாங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் காட்டுது. உடம்புல கார்டிசால் அப்படின்ற விஷயம் அதிகமாகிறது தான் இதுக்கு காரணம். ஆனா பழங்கால ஸ்தபதிகளுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுது? ஆனா இங்க இந்த 2 சிற்பங்களையுமே சீதை வெயிட் போட்டு இருக்கிறத நாம பார்க்கலாம். நம்ம நாட்டில் வால்மீகி, கம்பர் இவங்கெல்லாம் எழுதினதை விட பிரம்மணன் ராமாயணம் தான் ரொம்ப யதார்த்தமாக உண்மையை காட்டுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இந்த இடத்துலையே ராமாயண கதை முடிஞ்சிருக்கலாம். அனுமன் சீதை கிட்ட நீங்கள் என்னோட முதுகில் ஏறி உட்காந்துக்குங்க, நான் உங்களை ராமர்கிட்ட தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ராமாயணத்தோட கிளைமேக்ஸை கூட மாறி இருந்திருக்கலாம். ஆனால் சீதை ராமர் தான் வந்து தன்னை திரும்ப கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அனுமான் கிட்ட சொல்லி
அவரோட போகிறதுக்கு மறுத்துடுறாங்க. அடுத்த சிற்பத்துல இந்த ஆம்பளைங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்கள எல்லாரையும் ஒரு குறும்பு சிரிப்போட காட்டியிருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க எல்லாமே இலங்கை வாழ் மக்கள் தான். பாருங்க, அவங்க யாரை பிடிச்சிருக்காங்க? ஆமா, அவங்க ஹனுமான பிடிச்சி வச்சிருக்காங்க. அவரும் அவங்கள பார்த்து பயந்த மாதிரி தெரிகிறாரு. ஒரு தாடிக்காரர் பாருங்க, தலையில 2 கையாலையும் சொரிஞ்சு ஹனுமான கேலி பண்றாரு. வினோதமா பல்ல காட்டி தலைய சொரிஞ்சு குரங்குங்க பண்ற மாதிரியே பண்ணி காட்டுறாரு பாருங்க. ஆனா ஹனுமான அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க? இந்த ஆளோட கைய பாருங்க, அவன் என்ன வச்சிருக்கான்? அவன் கையில ஒரு ஜாடி இருக்கு. அவனால சிரிப்பை அடக்க முடியல. இந்த 2 பேரையும் பாருங்க, ஹனுமானோட வாளுக்கு அவங்க என்ன பண்றாங்க? இந்த 2 பேரும் ஹனுமானோட வால்ல துணியை சுத்திக்கிட்டு இருக்காங்க. துணியால வாலை முழுக்க கவர் பண்றாங்க. ஆனா ஏன் இந்த ஆளு ஒரு ஜாடிய கையில வச்சுக்கிட்டு இருக்கான்? அந்த ஜாடி முழுக்க நெய் இருக்கு. நெய் வந்து ரொம்ப நல்லா பத்தி எரியக்கூடியது. நெய்யுக்கு மற்ற எல்லா எண்ணெய்களை விடவும் எரியக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஹனுமானுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த அரக்கர்கள் இது எல்லாம் ரொம்ப தமாஷா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அவங்க ஹனுமானை படாத பாடு படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ராட்சசங்க இதுக்கு அப்புறம் நடக்க போகிறத பற்றியெல்லாம் யோசிக்கல. அவரோட வாலில் நெருப்பை பற்ற வச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த சிற்பத்தில் அவங்க செஞ்சதோட விளைவு காமிக்கப்பட்டிருக்கு. ஹனுமான் பத்திக்கிட்டு எறிகிற தன்னோட வாளோட ஊரில் இருக்கிற எல்லா வீடுகளோட கூரை மேலேயும் குதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு தன்னோட வாளை ஒரு தீப்பந்தம் மாதிரி யூஸ் பண்ணி ஒவ்வொரு வீட்டையும் பற்ற வச்சிடுறாரு. இப்போ அதே மக்கள் தங்களோட வீடு பத்தி எறியறதுனால பதறி போயிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. கையில் வாளோட அவங்க ஹனுமானை துரத்திக்கிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஏன்னா அவரு இன்னும் குதிக்க குதிக்க இன்னும் நிறைய வீடுகள் பத்தி எறிய ஆரம்பிச்சிடும். இங்கே ஒரு அழகான சின்ன டீட்டெயில் ஒன்று இருக்குது. ஒரு எலி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வீடு பத்தி எரியுதுல்ல, அது தன்னோட உயிரை காப்பாற்றிக்க நினைக்குது. இங்க ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கணும். ராட்சசர்களுக்கு ரொம்ப மந்த புத்தி அப்படின்னு காட்டியிருக்காங்க. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் விளைவு இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதை விடவும் மோசமா அவங்களுக்கு ஹனுமானை தீர்த்துக்கட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா அவங்க ஹனுமானை பிடிச்சிட்டாங்க. ஆனா அவரை ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. தான் பிடிபடணும் அப்படின்னு வேணும்னே தான் ஹனுமான் அவங்கள தன்னை பிடிக்க விட்டாரு. அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டே இருக்க மாதிரியும் நடிச்சாரு. ஆனா இப்ப ஊர் முழுக்க ஹனுமான் பற்ற வச்சிட்டாரு. அப்புறம் கடல்ல தன்னோட வாளை முக்கிட்டு இலங்கையை விட்டு தப்பிச்சு இந்தியாவுக்கு போயிடுறாரு. இங்க ஹனுமான் திரும்பி வந்து ராமர் முன்னால உட்கார்ந்து இருக்கிறத நாம பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் தடவையா ராமர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. நீங்க அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ராமருக்கும் ஹனுமானுக்கும் நடுவுல நீங்க ஒரு வினோதமான பொருளை பார்க்கலாம். ஹனுமான் அதை அவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம். அது என்ன? அது சீதையோட தலையில இருந்த சூடாமணி. சீதையை பார்த்ததுக்கு அடையாளமா ஹனுமான் சீதை கிட்ட இருந்து அந்த சூடாமணியை வாங்கிட்டு வந்து ராமர்கிட்ட கொடுக்கிறார். ராமருக்கு பின்னால அவரோட தம்பி லக்ஷ்மணரையும் சுக்ரீவனையும் நாம பார்க்கலாம். அவங்க முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது பாருங்க. அவங்களுக்கு இப்ப சீதை எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப அவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளான் ரெடி பண்றாங்க. பழங்கால சபதிகள் எக்ஸாக்டா அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத சூசகமா சொல்லியிருக்காங்க. சிற்பத்தை கவனமாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன, ஏதாவது க்ளூவை கண்டுபிடிச்சிங்களா? இந்த 2 குரங்குகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதுங்களோட முகத்தை கவனமாக பாருங்கள். இந்த புடைச்சி இருக்கிற இடத்த உங்களால் பார்க்க முடியுதா? அது என்ன? அது எல்லாம் சீக் பவுச்சஸ், அதாவது கன்னத்தில் இருக்கிற பைகள். ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது குரங்குகள்
தங்களோட கன்னத்துல இருக்கிற இந்த பைகள்ல சாப்பாட்டையோ பழங்களையோ ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். குரங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணும்போதோ இப்படி கன்னத்துல இருக்கிற பைகள்ல சாப்பாட்டை ஸ்டோர் பண்ணும். ஏன்னா நடுவுல சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா இப்படி டெம்பரரியா சேர்த்து வச்சுட்டு இருக்கிற சாப்பாட்டுனால ஓரளவுக்கு சமாளிச்சிடும். இந்த ஸ்தபதி சீக் பவுச்சஸை மட்டும் செதுக்கல, வானரங்கள் எல்லாம் நீண்ட தூரம் டிராவல் பண்ண தயாராகிறாங்க அப்படின்றத காமிக்கிற மாதிரி இந்த குரங்கோட கையில அது சாப்பாடை வச்சு இருக்கிறதையும் செதுக்கி வச்சிருக்காரு பாருங்க. அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? இலங்கைக்கு. ராவணனோட சண்டை போட்டு சீதைய திரும்ப கூட்டு வர்றதுக்காக இலங்கைக்கு போயிட்டு இருக்காங்க. 1200 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த இந்த ஸ்தபதிங்களோட அற்புதமான அறிவை விளக்கறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது மனுஷ லெவல்ல இருக்கிற ஒரு அறிவே இல்லை. இன்னைக்கு இதை போல செதுக்கிறதுக்கான அறிவு நம்ம கிட்ட இல்லை அப்படின்றது மட்டும் இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கவனிச்சு புரிஞ்சிக்கிற அளவுக்கு திறமையோ பொறுமையோ கூட நம்ம கிட்ட இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்தபதிகளுக்கு குரங்குகளோட அனாட்டமியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெய்வீகமான அறிவு இருந்திருக்கணும். அதோட சேர்த்து மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான பிஹேவியர், இன்னொரு இடத்துக்கு போகும்போது சாப்பாடை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற திறமை, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை செதுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக செதுக்கி வைக்கிற அளவுக்கு இந்த ஸ்தபதிகளுக்கு ரொம்ப ஷார்ப்பான புத்தி இருந்திருக்கு. இந்த சிற்பத்தில் நீங்கள் நடுவில் இருக்கிற உருவத்தை ஒரு வினோதமான டான்ஸ் ஆடுற பொசிஷனில் பார்க்கலாம். ரைட் சைடில் நீங்கள் விதவிதமான மீன்களை ரொம்ப கவலையோடு இருக்க மாதிரியும் பார்க்கலாம். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நாம் நினச்ச மாதிரியே இந்த வானரப்படை டிராவல் பண்ணி இந்தியாவோட சவுத் டிப்புக்கு வந்துடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட கன்னியாகுமரிக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிமே இலங்கைக்கு கடலை கிராஸ் பண்ணி போக வேண்டியது தான் பாக்கி. லெஃப்ட் கார்னரில் 2 வானரங்கள் இருக்கு. லக்ஷ்மணரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ராமர் ஒரு வித்தியாசமான பொசிஷனில் இருக்காரு. இது ரொம்ப அபூர்வமானது. ஏன்னா ராமர் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி தோணுது. அவர் டான்ஸ் ஆடல, அவர் தன்னோட தொடைய கையை வச்சு தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த சைகைக்கு அவர் ரொம்ப கோபமா யாரையோ சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். இது இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் கூட நம்ம பார்க்கலாம். நினச்சி பாருங்க, ராமர் இதுக்கு முன்னால எப்போவாவது இவ்வளோ கோபமா இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ராமர் அமைதிக்கும் சாந்தத்துக்குமே ரொம்ப பேர் போனவர். ஆனால் இந்த தடவை அவருடைய பொறுமையை இழந்துட்டாரு. ஆனால் அவர் யார் மேலே இவ்வளோ கோபமாக இருக்காரு? இந்த கடல் மேலே தான். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கடல் ஒரு கடவுள். ராமரும் அவரோட படையும் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடலை பிளந்து வழிவிட சொல்லி சமுத்திரராஜனை கேட்குறாரு. இந்த கதை கேட்கறதுக்கு பைபிளில் ரெட்சியை பழக்கிற கதை மாதிரியே இருக்கு. ஆனால் இங்கே விஷயம் வேற மாதிரி ஆயிடுது. சமுத்திரராஜன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்றாரு. அதனால ராமர் கோபமாகி கடலுக்குள்ள சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை விட ஆரம்பிக்கிறாரு. கடல் தண்ணியே வத்த ஆரம்பிக்குது. அதனால தண்ணிக்குள்ள வாழற எல்லா மிருகங்களும் சாவோட விளிம்புக்கு போயிடுதுங்க. கடைசியா சமுத்திரராஜன் வராரு. அவரை ராமர்கிட்ட ரொம்ப பணிவா மன்னிப்பு கேட்குற தோரணையில நீங்க பார்க்கலாம். ராமருக்கு உதவ முடியாததுக்கு சமுத்திரராஜன் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா இப்பவாவது கடலை பிளந்து அவரு ராமருக்கு வழி கொடுப்பாரா? இல்லை, அவரு என்னால இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு ராமர்கிட்ட சொல்றாரு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கடலுக்கு மேல நீங்களே ஒரு பாலத்தை கட்டிக்கோங்க அப்படின்னு ராமர்கிட்ட அவரு சொல்றாரு. அடுத்த சிற்பத்துல குரங்குகள் கும்பல் கும்பலா பெரிய பெரிய பாறைகளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கவனமா பாருங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாறைகளை அவங்க கடலுக்குள்ள போடுறாங்க. கடல் மேல ஒரு பாலம் கட்டுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ரைட் சைட்ல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை நாம பார்க்கலாம்.
இந்த மீன்களோட வாய்க்குள்ள பாருங்களேன், அதுல கூட நாம கல்லுங்களை பார்க்கலாம். இந்த கடல்ல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் கூட பாலம் கட்டுறதுக்காக கல்லை கொண்டு வந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. திமிங்கலம், அப்புறம் மகரம், அதாவது இது ஒரு அழிஞ்சு போன இனம் அப்படின்னு சொல்லலாம். சுறா மீன், கடல் குதிரை, நண்டு உள்பட பல விதமான மிருகங்கள் இங்க செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். மேல ஒரு வினோதமான மிருகம் ஒண்ணு மிதந்துகிட்டு இருக்கு. அது என்ன? அது ஒரு கீரியா? கீரி பிள்ளை தானே அது? ஏன் இந்த மிருகங்கள் எல்லாம் ராமருக்கு ஹெல்ப் பண்ணுது? ஏன்னா இன்னைக்கும் கூட இந்த பாலம், அதாவது ராமர் சேது அப்படின்ற பாலம் ரொம்ப புனிதமான பாலமா நினைக்கப்படுது. ஆமாங்க, இப்படி ஒரு பிரிட்ஜ் உண்மையிலேயே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல இன்னைக்கும் இருக்கு. இந்தியா இந்த பாலத்தை ராமர் பாலம் அப்படின்னு அர்த்தம் வரும்படியா ராம் சேது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும், ஏன் யூதர்கள் கூட இந்த பாலத்தை ரொம்ப புனிதமான பாலம் அப்படின்னு நம்புறாங்க. இதை ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலத்தை மேல வானத்துல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதோட ஏரியல் வியூ எப்படி இவ்வளவு கச்சிதமா இந்தியாவையும் இலங்கையும் இணைக்குது அப்படின்னு பாருங்களேன். இந்தியா மேல இருக்கு, இலங்கை கீழே இருக்கு. எப்படி இந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு இயற்கையா இல்லாத மாதிரி, அதாவது மனுஷங்களை கட்டினா மாதிரி இல்லைன்னா வானரங்களே கட்டினா மாதிரி தோணுது பாருங்க. இது செயற்கையா கட்டினதா இல்ல இயற்கையானதா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்கவே டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க விக்கிபீடியால 2 வருஷத்துக்கு முன்னால போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாலம் செயற்கையா கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப அதே இடத்துல இது ஒரு இயற்கையான பாலம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்பவும் மனுஷங்க இதை பத்தி கண்டினியூஸா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்க மனசுல இருக்கிற கேள்வி இதுதான்: ராமாயணம் உண்மையான நிகழ்ச்சிகளை பேஸ் பண்ண ஒரு கதையா, இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதையா? ராமாயணம் உண்மையாவே நடந்திருந்ததால தான் இந்த பாலம் அந்த கதையில வருது. என்னோட மனசுல ராமாயணம் அப்படின்றது உண்மையான நிகழ்ச்சிகளை பேஸ் பண்ண ஒரு சரித்திரம் தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரு பேச்சுக்கு நீங்க இதெல்லாமே ஒரு கற்பனையான கட்டுக்கதை அப்படின்னு நினைச்சிங்கன்னே வச்சுப்போம். அப்படி ஒரு கட்டுக்கதையா இருந்தா ராமாயணத்தை எழுதினவருக்கு இந்தியாவையும் இலங்கையும் கனெக்ட் பண்ற இந்த பாலத்தை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு நம்ம கிட்ட அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்கு. நாம சேட்டலைட் இமேஜஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சுமார் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி பழங்கால ராமாயணத்தை எழுதின வால்மீகி இந்த பாலத்தை பத்தின எக்ஸாக்டான டீட்டெயில்ஸை எப்படி எழுதினாரு, அந்த பாலத்தோட சரியான லெங்க்த்தை அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சுது? ராமாயணம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நீங்க இன்னும் நினைச்சீங்கன்னா அதை எழுதினவர் ஒரு ஜீனியஸ் அப்படின்றதையாவது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க நாம எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமான மூட்ல பாக்குறோம். வானரங்கள் எல்லாம் இப்ப கத்தி, ஈட்டி மாதிரியான ஆயுதங்களோட தெரியுறாங்க. சுக்ரீவன் ஒரு முறுக்குன ஒரு ஃபேன்சியான அரிவாள் மாதிரியான ஒரு வெப்பனை வச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ராமரும் லக்ஷ்மணரும் கூட ரொம்ப ஹாப்பியா தெரியுறாங்க. அவங்களுக்கு பின்னால எல்லா வானரங்களும் சிரிப்போட தெரியுறாங்க. இவ்வளவு உற்சாகத்துக்கு என்ன காரணம்? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனது ஞாபகம் இருக்கா? நீங்க போயிருந்தா நீங்களும் இப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு புது நாட்டை பார்க்கும்போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஒருவேளை அதனால தான் இந்த வானரங்களும் ராமர் லக்ஷ்மணர் இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கு. அவங்க பாலத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. அது வழியா வந்து தங்க பூமியான இலங்கைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனா இங்க ஒரு வானரத்தை கையில ஒரு கயித்தோட இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த கயிறோட இந்த இடத்துல நாம ஒரு வினோதமான மிருகத்தை கட்டி வச்சிருக்கிறத பார்க்கலாம். அது என்ன? அது ஒரு கீரி. ஆமா, கீரி பிள்ளை தான் அது. எப்படி பழங்கால இந்தியர்கள் நாய், பாம்பு, அணில், ஆந்தை, இன்னும் பலவிதமான பறவைகள் இது மாதிரி விதவிதமான பெட்ஸை வச்சிருந்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு என் சேனல்ல காட்டியிருக்கேன். ஆனா இங்க வானரங்கள் கீரிகளை செல்ல பிராணிகளா, அதாவது பெட்ஸா எடுத்துட்டு போறாங்க.
இந்த டீட்டெயிலை இங்க எதுக்காக செதுக்கணும்? அவங்களுக்கு இலங்கையில கீரிகளை பெட்ஸா வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கான பதில இந்த கீரிக்கு நேர் மேல காட்டியிருக்காங்க பாருங்க. அங்க 2 விஷ பாம்பு இந்த வானரங்களை கடிச்சு மேல அனுப்புறதுக்கு தயாரா இருக்கு பாருங்க. இலங்கை ஒரு புண் விளையிற பூமி மட்டும் இல்ல, பாம்புகளோட பூமியும் கூட. இன்னைக்கும் இலங்கையில ஒவ்வொரு வருஷமும் 80,000 பேர் பாம்பு கடி வாங்குறாங்க அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாம்புங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பழங்காலத்துல என்ன டெக்னிக் இருந்தது தெரியுமா? கீரி பிள்ளைகளை பெட்ஸா வச்சுக்கிறது தான். கீரிகளை வச்சுக்கிறது பாம்புகளோட சண்டை போட்டு அதுங்களை துரத்த ஒரு நல்ல வழி. கீரிகள் பாம்புகளோட ரொம்ப நல்லா சண்டை போடும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாம்புகளையும் கொன்னுடும். பாலம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது வானரங்கள் தண்ணியில மிதந்திருந்த ஒரு கீரிய பார்த்தது ஞாபகம் இருக்கா? இப்ப அவங்க அத பாம்புகளை கொல்றதுக்காக செல்ல பிராணியா கூட்டிக்கிட்டே வந்துட்டாங்க. இன்னொரு சிற்பத்துல பாறை இடுக்குல இருந்து ஒரு பாம்பு வெளியில வர மாதிரியும் ஒரு அப்பாவி வானரத்தை கடிக்க ட்ரை பண்ற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்தபதிகள் இலங்கைய பாம்புகள் நிறைஞ்ச ஒரு நாடா காமிக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னமோ இது ரொம்ப ஒரு முரண்பாடா தோணுது. ஏன்னா பாம்புகளும் பாம்பு கடியும் இந்தியாலையும் இருக்கு, இந்தோனேஷியாலையும் கூட ரொம்ப காமனா தான் இருக்கு. ஆனா இலங்கையை மட்டும் ஏன் அவங்க இந்த மாதிரி காட்டினாங்க அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இங்க ஒரு வானரம் வினோதமான முறுக்குன ஒரு பொருளை கையில பிடிச்சிட்டு இருக்கு. அத ராமர் கிட்ட கொடுக்குது. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, ராமரும் அவரோட வானர படையும் இப்ப இலங்கைக்கு வந்துட்டாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க? ராமர் போய் ராவணனை ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு கூப்பிட போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இங்க அவரு ஒரு மீட்டிங் வச்சு பிளான் பண்றாரு. இதுதான் ராமருடைய உண்மையான பலம். அவரு உணர்ச்சி வசப்படுறதே இல்லை. அதனால எல்லாரோடையும் அவரு கலந்து பேசுறது மட்டும் இல்லாம எல்லாரோட அட்வைஸையும் கேட்டுக்கிறாரு. ரைட் சைட்ல நாம எல்லா வானரங்களையும் பார்க்கலாம். ராஜா சுக்ரீவன் உட்கார்ந்து இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். உயரமான ஒரு மேடை மேல ராமரும் லக்ஷ்மணரும் மற்றவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான உருவத்தை காட்டியிருக்காங்க. ஆனா அவரோட முகத்தை வேணும்னே செதைச்சிருக்காங்க பாருங்க. யார் அவரு? அவரோட பேரு விபீஷணன். அவரு ராவணனோட தம்பி. ஆமா, இப்ப கட்சி மாறி அவரு ராமரை சந்திக்க வந்திருக்காரு. இது ஏன் நடந்தது? ஏன்னா விபீஷணன் ராவணன் கிட்ட போய் சீதையோட விருப்பத்துக்கு மாறா நீ அவங்கள சிறை வச்சது தப்பு, அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராவணன் யாரோட அட்வைஸையும் ஏத்துக்கிறது இல்லை. இதுதான் அவருக்கும் ராமருக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கு பதிலா ராவணன் அவனோட தப்புகளை சுட்டி காட்டினதுக்காக தன்னோட தம்பி விபீஷணனை கண்டபடி திட்டுறாரு. அதனால ராவணனோட தம்பி இப்ப ராமரோட பக்கம் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ராமர் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாலோ இல்ல ஆத்தத்தோட இருந்திருந்தாலோ அவரு விபீஷணன் கிட்ட ரொம்ப கோபமா ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவரு தன்னோட ஒய்ஃபை கடத்திக்கிட்டு போனவனோட சொந்த தம்பி தானே. ஆனா ராமர் எந்த விதமான எமோஷன்ஸும் இல்லாதவராகவும் ரொம்ப கால்குலேட்டிவாகவும் இருக்காரு. இங்க அவரு ரொம்ப அருமையா அரசியல் காய நகர்த்துறாரு. விபீஷணனை உடனடியா அதே இடத்துல இலங்கையோட புது ராஜாவா முடிசூட்டுறாரு. இந்த நிமிஷத்துல இருந்து விபீஷணன் இலங்கையோட ராஜாவா நடத்தப்படுவார்னோ, ராவணனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் விபீஷணன் எடுத்துக்கலாம் அப்படின்னும் சொல்றாரு. அதுக்கு பதிலா ராமருக்கு என்ன வேணும்? இன்ஃபர்மேஷன். எஸ், தகவல் தான். ராவணனோட ராஜ்யத்தை படைகளை பத்தின டீட்டெயிலான இன்சைட் இன்ஃபர்மேஷன், தேவையான வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை எதிரியோட சொந்த தம்பிக்கிட்ட இருந்தே அவரு சூசகமா வாங்கிடுறாரு. இது ஆக்சுவலா இந்த சிற்பத்துக்கு அப்புறம் வந்திருக்கணும். நம்ம நாட்டு ராமாயணத்துல இது இப்படிதான் நடக்குது. இங்க ஒரு வானர தளபதிய ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன்ல நாம பார்க்கலாம்.
அவன் இந்நேரம் ஒரு பாம்பால கடிபட்டிருப்பான். அப்படி அவனை இந்த பாம்பு கடிச்சிருந்ததுன்னா யாராலையுமே அவனை காப்பாத்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆபத்துல இருந்து இவன் தப்பிப்பானா? இந்த சிற்பத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? இது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேஷன். ராமர் யாரும் ரத்தம் சிந்துறத விரும்பல. அதனால அங்கதன் அப்படின்ற ஒரு வானர தளபதிய எதிரியோட சபைக்கு ராமர் அனுப்பி வைக்கிறாரு. அங்கதனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணனுக்கு கடைசியா ஒரு வார்னிங், சரணடைஞ்சிரு இல்லைன்னா செத்துப்போ அப்படின்னு சொல்றதுக்காக தான் அங்கதனை அனுப்புறாங்க. ஆனா அங்கதன் அங்க தன் தலைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆபத்தை புரிஞ்சுக்கல. அதனால தான் இங்க இந்த பாம்பை செதுக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு ஹிடன் சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்கதன் ரொம்ப துடிப்பானவன், ரொம்ப ஸ்மார்ட்டான வானரம். அவன் எல்லா முன்னெச்சரிக்கைகளையும் எடுத்துக்கிறான். பாம்புகள் வந்தா அதோட சண்டை போடுறதுக்காக ஒரு கீரியையும் எப்பவுமே அவனோட கூட்டிக்கிட்டு போறான். இதுதான் அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கயிறு. ஆனா இது டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த பாம்பு எதிர்பாராத விதமா ஒரு பாறைக்கு அடியிலேருந்து திடீர்னு வருது பாருங்க. அந்த கீரியால கூட அவனை காப்பாற்ற முடியாது. இப்ப ஒரு தூதுவனை யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அங்கதன் நினைக்கிறான். இதுதான் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால இருந்தே இருக்கிற உலக வழக்கம். இது ஒரு மிலிட்ரி ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். மெசஞ்சரை நாம ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனா எப்படி இந்த ராட்சசர்கள் ஹனுமானை நடத்தினாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? எப்படி அவரோட வாளுக்கு நெருப்பு வச்சாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஸோ அங்கதனுக்கு இப்ப என்ன நடக்க போகுது? இதுதான் அடுத்த சிற்பம். அங்கதனை நீங்க ஒரு ஆபத்தான நிலைமையில பார்க்கலாம். இந்த ராட்சசன் அவனுக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு அங்கதனோட உச்சந்தலைய உரிக்க போறான். அதாவது மண்டை ஓட்டுக்கு மேல இருக்க தோலை வெட்டி எடுக்க போறான். இதை இங்கிலீஷ்ல நாம ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அங்கதனோட முகத்துல பயத்தை நாம பார்க்க முடியும். அவனோட கைகளை பாருங்க, அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியும், ராவணன் சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார்ந்துக்கிட்டு அவனை பார்த்து அதிகாரத்தோட கையை நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. இதுதான் பிரம்பணன் ராமாயணத்தோட உண்மையான அழகு. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சீன் இந்தியாவில் எழுதப்பட்ட ராமாயணத்திலையோ ஏன் இந்தோனேஷியாவில் எழுதப்பட்ட ராமாயணத்திலையோ கூட கிடையாது. 2 புக்ஸ்லையுமே அங்கதன் ராவணனுக்கு முன்னால கான்ஃபிடென்ட்டாக தான் உட்கார்றான். யாரும் அவனை அட்டாக் பண்ணல. இந்தியாவில் இருக்கிற கோவில்களில் இப்படி தான் இந்த சீன் காட்டப்பட்டிருக்கு. அங்கதன் எது மேலே உட்கார்ந்துருக்கான்? இல்லை, ராவணன் அவனுக்கு உட்கார்றதுக்கு சீட்டை கொடுக்கல. அதனால அங்கதன் தன்னோட வாளையே சுருட்டிக்கிட்டு ராவணனை விட ஹைட்டா உட்கார்றான். சவுத் இந்தியாவில் நிறைய பேர் அனுமார் தான் வாளை சுருட்டி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் இதை அங்கதன் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இங்கே பிரம்மணன் கோவிலில் இது முழுக்க முழுக்க வித்தியாசமாக செதுக்கப்பட்டிருக்கு. அங்கதனை பயப்படுற மாதிரியும் அடிபட்டவனாகவும் காட்டியிருக்காங்க. அதனால தான் நான் இதை பிரம்பணன் ராமாயணம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மற்ற எல்லா ராமாயணங்களில் இருந்தும் இது டீவியேட் ஆகுது. இந்த ஏரியாவில் இருக்கிற உள்ளூர்காரங்க ராவணன் அங்கதனோட உச்சந்தலையை மட்டும் உரிக்கல, அவனோட மூக்கையும் காதுகளையும் கூட வெட்டிட்டான் அப்படின்னு நம்புறாங்க. ஏன் ராவணன் அப்படி செஞ்சான்? ஏன்னா ராவணன் அங்கதனை ஒரு துரோகியா நினைக்கிறான். துரோகியா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆனால் அங்கதன் யாரு? உண்மையில அங்கதன் வாலியோட மகன். ராமர் எப்படி மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு நின்று வாலிய அம்பால அடிச்சாருன்னு ஞாபகம் இருக்கா? அவன் தானே வாலி ராமரால கொல்லப்படுறான். பலியான அந்த வாலியுடைய பையன்தான், அதாவது அவரோட சொந்த மகன் தான் அங்கதன். ஸோ அங்கதன் தன்னோட அப்பாவை கொன்னவங்க மேலே நேச்சுரலாக கோபமாக தான் இருந்திருக்கணும். அவன் ராமர் மேலே கோபமாக இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவன் ராமருக்கே சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் ராவணன் வாலியோட ஃப்ரெண்டு. ஸோ நண்பனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு அவன் கோவப்படுறான். அதுக்கும் மேலே வாலியோட மகனே தன் அப்பாவை கொன்னவனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான்.
இதுக்காகத்தான் ராவணனால அங்கதன் தண்டிக்கப்படுறான். ஏன்னா அவன் தன்னோட சொந்த அப்பாவுக்கும் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிட்டான். ராவணனுக்கு குடும்பம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ராவணன் எதுக்காக சீதையை கடத்தினான்? ராவணனோட தங்கைய ராமரோட தம்பி மூக்க அறுத்து ஊனமாக்கிடுறாரு. ராமரை பார்த்து ராவணனோட தங்க மயங்கினதும், அதாவது சூர்பனக மயங்கினதும், லக்ஷ்மணர் அவ மூக்க அறுத்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அவ ராவணன் கிட்ட போய் அழுதா அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஒரு நல்ல அண்ணனா சீதைய தூக்கிட்டு வந்து ராவணன் பழிக்கு பழி வாங்கினான். அதனால ராவணனோட பார்வையில அங்கதன் தன்னோட சொந்த அப்பாவுக்கே துரோகம் பண்ணிட்டான். அதனாலதான் அங்கதனை இப்ப ராவணன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது ஒரு ரொம்ப ட்விஸ்டடான கதையா இருக்குல்ல. ராமாயணம் ஆரம்பத்துல ரொம்ப பிசினஸ் லைக்கா தொடங்குதுல. முதல் சிற்பம் ஞாபகம் இருக்கா? இந்த 5 பேரும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் இந்த கெட்ட ராஜா ராவணனை அழிக்க சொல்லி கேட்குறாங்க. நல்லதுக்கும் கெட்டதுக்குமான ஒரு போர். அப்படிதான் இந்த கதை இங்க ஆரம்பிக்குது. ஆனா இப்போ இது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இந்த குடும்பங்களையும் அதுக்கு நடுவுல இருக்கிற சண்டைகளையும் பத்தி நினைச்சு பாருங்க. ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அவங்களோட சொந்த சித்தியே துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்களோட ராஜ்யத்தையும் எடுத்துக்கிட்டு 14 வருஷம் காட்டுக்கு போகவும் வச்சிடுறாங்க. அவங்களால சீதையும் காட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப ராவணனோட தங்கை சூர்பனக ராமரை பார்த்து அவர் அழகுல மயங்கி காதல்ல விழுந்துடுறா. அவரு அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சீதையை கொல்ல போறதா அவ மிரட்டுறா. ஒரு நல்ல மச்சினனா, அதாவது பிரதர் இன் லாவா லக்ஷ்மணர் சூர்பனகையோட மூக்க அறுத்து அனுப்பிடுறாரு. இப்ப சூர்பனகை அவளோட அண்ணன் ராவணன் கிட்ட போய் பழிவாங்க சொல்லி அழறா. ராவணனும் ஒரு நல்ல அண்ணனா போய் பழிக்கு பழியா சீதைய தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப சீதைய மீட்டுக்கிட்டு வர்றதுக்கு ராமருக்கு ஒரு வழி வேணும். அதுக்காக காட்டுல ஒளிஞ்சு வாழற சுக்ரீவனை அவரு ஃப்ரெண்டாக்கிக்கிறாரு. ஆனா சுக்ரீவனுக்கு அவனோட சொந்த அண்ணனான வாலியே துரோகம் பண்ணிட்டான். அவனோட ராஜ்யத்தையும் மனைவியையும் பலவந்தமா புடுங்கிட்டான். சோ ராமர் வாலிய கொன்னு சுக்ரீவன் தன்னோட ராஜ்யத்தையும் மனைவியும் திரும்ப அடையறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா வாலியோட மகன் அங்கதன் தன்னோட அப்பா சாவுக்கு ராமரை பழி வாங்கியிருக்கணும் இல்லையா? அதுதான் இல்ல. வாலி தன்னோட தம்பி மனைவிய கடத்தினது தப்பு அப்படின்னு அங்கதனுக்கு அவங்க புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க அங்கதனுக்கு கொடுக்குறாங்க. சுக்ரீவன் செத்ததுக்கு அப்புறம் அங்கதனுக்கு தான் வானர ராஜ்யத்தோட அடுத்த ராஜாவா முடிசூட்ட போறதா அவங்க சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ராமரோட சைடுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அங்கதனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்சென்டிவ் கொடுக்கப்படுது. ராமரோட பக்கத்துல இருந்தா அவன் சுக்ரீவனுக்கு அப்புறம் அடுத்த ராஜாவா ஆகலாம். ராவணன் வாலியோட நண்பன். வாலியோட மகன் தன்னோட அப்பா சாவுக்கு பழிவாங்காதத அவனால ஒத்துக்கவே முடியல. அதனால அவன் அங்கதனோட உச்சந்தலை தோலை உரிக்கிறான். இப்ப ராவணனோட முகத்தை பாருங்க. அவன் வருத்தத்தோட முகத்துல சோகமான ஒரு எக்ஸ்பிரஷனோட இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா அவன் அங்கதனை ஸ்கேல்ப் பண்ண விரும்பல. ஆனாலும் அவன் அப்படி பண்றான். ஏன்னா அங்கதன் தன்னோட சொந்த அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டதா ராவணன் உண்மையாவே நம்புறான். ஸோ பழங்கால கிளாசிக்ஸான ராமாயணத்துல இருந்து இன்னைக்கு நீங்க பார்க்குற காட்ஃபாதர் மாதிரியான படங்கள் வரைக்கும் எப்படி பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது எல்லாமே பர்சனலான விஷயமா மாறிடுது பாருங்க. இப்ப அங்கதன் மயிர் இழையில சாவுல இருந்து தப்பிச்சிட்டான். இந்த சிம்பலிசத்தை நாம ரொம்ப கச்சிதமா புரிஞ்சுக்கலாம். அவன் திரும்பி வந்த உடனே ராமர் ரொம்ப மும்முரமா போரை ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்றாரு. வானரங்கள் வாளோடையும் ஈட்டியோடையும் மார்ச் பண்ணி போறத நாம பார்க்கலாம். ராமரும் மற்ற மனுஷங்களும் கூட
ராவணனை தோக்கடிக்கிறதுக்கு ஆயுதங்களோடு போயிட்டு இருக்கிறத நாம் பார்க்கலாம். ஆனால் அவங்க ராவணனை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க. அவன் ராமரையும் அவரோட வானர படையையும் முழுசா முடக்கும்படியா பயங்கரமான வெப்பன்ஸை யூஸ் பண்ண போறான். அடுத்த சிற்பங்கள் சில ரொம்ப சுவாரஸ்யமான போர்க்காட்சிகளை காமிக்குது. ஆனால் அதையெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் பிரவீன் மோகன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். பாய்.